வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். மார்ச் 1 எழுச்சி நாள். முதலமைச்சர் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி வார்டு 43 ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீரசுவாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக சுமார் 1000 பேருக்கு அரிசி, மகளிருக்கு புடவைகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் பகுதி செயலாளர் ஜெபதாஸ் பாண்டியன், ரா லக்ஷ்மணன், மாமன்ற உறுப்பினர்கள், வட்ட செயலாளர், பாக முகவர்கள், கழக தோழர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். திட்டங்களால் ஆர்கே நகர் இந்த 5 வருடங்களிலே மிகப்பெரிய ஒரு உச்சமான ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 10 வருஷம் யாருமே செய்யல. மேம்பாலமாக இருந்தாலும், பேருந்து நிறுத்தமாக இருந்தாலும், LC2B அப்படின்னு சொல்லி 2 ரயில்வே கேட்டு. ஸோ ஒன்று போட்டு முடிச்சாச்சு. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் அதை திறந்து வச்சிருந்தார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதே போல் அடுத்த ரயில்வே கேட்டுக்கும் அந்த பணி ஆரம்பித்து விட்டார்கள், அந்த LC2A அப்படின்றது. இதை போல் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்து கொண்டிருக்கும் நமது கழகத் தலைவர் அவர்கள் உங்களுக்கு தேவையெல்லாம் என்ன அப்படின்றத உணர்ந்து தொடர்ந்து பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகள் பள்ளி முடித்து கல்லூரிக்கு போனோம், எல்லாரும் ஒருத்தராக கொடுக்குறோம். அப்படியே உட்காருங்க. இது முன்னாடி ஒரு 5 பேர் நிற்க வச்சு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மற்றவங்க எல்லாருக்கும் ஒருத்தருக்காக கொடுப்போம். இந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்கும் அங்கே கொடுக்க மாட்டோம். எது வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் முன்னாடி வந்துடுங்க. தயவு செய்து முன்னாடி வந்துடுங்க. முன்னாடி உட்காந்துக்கிறவங்க தான் முதல். அதுக்கப்புறம் நீங்க தான்